அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சார், சிவகங்கை மாவட்டம் இந்த அஜித்குமாரோடைய லாக்அப் மரணம் ரொம்ப கொடூரமான முறையில் இந்த காவல்துறை அவரை அணுகிருக்குன்னு அம்பலமாயிருக்கு. என்ன மாதிரி டீமை போட்டு அடிச்சு மண்டன் எலும்பு நொறுங்கி போயிருக்கிறது, ரத்த கசிச்சு, மூளையில 2-3 இடம் ரத்த கசிவு, இதயத்துல ரத்த கசிவு, நுரையீரல ரத்த கசிவு, எல்லாமே இவ்வளவு கொடூரமா அடிச்சு இந்த அஜித்குமாரை கொண்டு இருக்கிறதுக்கு பேர் ஸ்பெஷல் டீம். இதுவா ஸ்பெஷல் டீம்? நீ கொலை செஞ்சு போட்டுகிட்டே இருப்பீங்க, எங்கள் வரி பணத்தை எடுத்து பணம் கொடுத்துட்டே இருப்பீங்க. துப்பு இல்லாமல் சாராயம் குடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க, உங்கள் கட்சிக்காரனுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், மாமூல் வசூலிச்சு உட்காந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. செத்தோடனே மக்களோட வரி பணத்தை எடுத்து 10 லட்சம் கொடுப்பீங்களா? முதலமைச்சர் பேசின அந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன், சாரிம்மா தெரியாம நடந்துருச்சு, இனிமே எல்லாம் அமைச்சர் பார்த்துப்பாங்க, இனிமே எதுவும் இருக்காது, பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு அவர் சொன்னது. பெருந்தன்மையா பார்க்கணும், அவருக்கு இருக்கிற துணிச்சலையும் பார்க்கணும், நேர்மையை பார்க்கணும், ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சில பேர் இங்கே உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதில்ல? இது யோக்கியமற்ற செயல்னு நான் சொல்ல வரேன். மக்களுக்காக இந்த அரசு இருக்கிறதா இல்லை அதிகாரிகளுக்காக இருக்குதா? அதிகாரிகளுக்கு மட்டும் முட்டு கொடுத்து நீ எல்லாத்தையும் நியாயப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதிகாரிகள் மட்டுமே ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சுட்டு போறேன், எனக்கு யாருடைய ஓட்டு வேணாம், இந்த கிறிஸ்டின் வேஷம் போடுறது, தொப்பி போடுறது, சிலுவை போடுறது, அப்புறம் போய் வேல் பிடிக்கிறது, தொழிலை விட்டுடுங்களேன். ஏன் அந்த அவதாரம் எடுக்கிறீங்க? எழுதிருக்கீங்க சார், நீங்கள் எஃப்ஐஆரில் நீங்கள் எழுதிருக்கீங்க, நகையை எடுத்ததை ஒத்துக்கிட்டான், அதை எடுத்து கொடுன்னு கூட்டி போகும்போது தப்பி ஓடும்போது வலிப்பு இறந்துட்டான். ஏன் திகார் ஜெயிலில் இருந்த ஆராசாவுக்கும் கனிமொழிக்கும் வலிப்பு வரல? நான் கேட்குறேன், ஏன் வரல வலிப்பு? செந்தில் பாலாஜிக்கு ஏன் வலிப்பு வரல? பொன்முடி கோர்ட்டுக்கு வரும்போது ஏன் வலிப்பு வரல? துறைமுறைக்கு இன்வெஸ்டிகேஷன் போனப்போ போலீஸ் ஏன் வலிப்பு வரல? உங்களுக்கெல்லாம் வலிப்பு வர மாட்டேங்குது. உங்க இதில் ஒருத்தர் கூட வலிப்பு சாகவே இல்லை சார். நான் ஏன் சாகணும் அப்பாவி? இந்த கேள்வி வருதா இல்லையா? அஜித்குமார் தான் சாகணுமா? அதில் போலீஸ்னா அப்படிதான் இருப்பாங்கன்னா அப்புறம் எதுக்கு நிர்வாகம்? ஸ்டாலின்னா அப்படிதான் இருப்பாருன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. எடப்பாடினா அப்படிதான் இருப்பாருன்னு கடந்த முறை கத்தனீங்கல்ல, எடப்பாடி ராஜினாமா செய்ய சொன்னீங்கல்ல, லாய்க்கு இல்லைன்னு சொல்றீங்களா? இப்போ அந்த வார்த்தை அப்படியே வரணுமா இல்லையா? ஸ்டாலின் சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா? அதானே அர்த்தம். நீங்கள் காலம் முழுக்க பாஜக காலை பிடிச்சிக்கிட்டே காலத்தை ஓட்டிட்டு இருப்பீங்க, ஒரு நல்ல ஆட்சி வராது, உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு ஒன்று நடக்காமல் போயிடுமா? அன்றைக்கி விசாரணை வரும்போது உங்களுக்கு நெஞ்சு வலி வராது போகாது, இல்லை வலிப்பு வராமல் போகாது, நடக்கும்ல. வினை விதைத்தவன் வினையாரும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ப. ஏகிலவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் வினோத் சார், சிவகங்கை மாவட்டம் இந்த அஜித்குமாரோடைய லாக்அப் மரணம் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்குது. என்னதான் அரசாங்கம், சிபிஐ, அதுக்கப்புறம் நேரடியாக ஃபோன் பண்ணி சாரி கேட்டது உள்ளிட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மிக குறிப்பாக இந்த பிரேத பரிசோதனை சம்பந்தமாக இப்போ அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் கிட்டத்தட்ட 44 இடத்துல அவருக்கு இன்ஜுரி, இன்டர்னல் இன்ஜுரிஸ் வேற, இது வெளிக்காயம்னு சொல்லப்படுது, பல்வேறு உறுப்புகளில் ரத்த கசிவுன்னு சொல்லப்படுது. ஸோ ரொம்ப கொடூரமான முறையில் இந்த காவல்துறை அவரை அணுகிருக்குன்னு அம்பலமாயிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? இந்த போஸ்ட்மார்டம் படித்த உடனே ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, இந்த ஆட்சியினுடைய கொடூர முகம்தான் ரொம்ப கொடூரமான முகம்னு சொல்லுவாங்க. நீ என்ன தான் அப்பா வேஷம் போட்டாலும், என்ன தான் சாரின்னு கேட்டாலும், உங்களுக்குன்னு ஒரு முகம்னு ஒன்று இருக்கும். ஒரிஜினல் கொடூர முகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்னு. 44 இடத்துல பார்த்தா 3/4 இன்ச்சு 6 இன்ச்சுக்கான அடித்த அந்த காயம் இருக்குது. அங்கே கேட்குறப்ப பிளாஸ்டிக் பைப்பால் தான் அடித்தோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிக் பைப்புக்குள்ளார மணல் நிரப்பி இல்லை மண்களை நிரப்பி அடிக்கிறது ஒரு விதம் இருக்குது. இன்னொரு ஓஸ் பைப் மாதிரி ஒன்று இருந்தது, அது பார்த்தா நாராக இருக்கும், அதுக்குள்ளே மண் நிரப்பி அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. நுரையீரலில் ரத்தம் ரத்த கசிவு, இதயத்தில் ரத்த கசிவு நடந்திருக்கு, மண்டை நொறுங்கி இருக்கிறது, மண்டையில் ரத்த கசிவும் வந்திருக்கு, மூளையில் இருக்கக்கூடிய முக்கிய மூளை நரம்பில் ரத்த கசிவு வெடித்து ரத்த கசிவு வந்திருக்கு. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு கொடூரமாக அடிச்சிருக்கிறீங்க? சாதிக் பாஷாவா? அஜித்குமார்னா சாதிக் பாஷாவா? ஓடி ஓடி காப்பாற்றுற வேலையை செய்தீங்கல்ல. செந்தில் பாலாஜியா? இல்லை ஒரு பல கோடி ரூபாய் ஏமாற்றிட்டு, வேலை வாங்கி தரேன்னு ஏமாற்றிட்டு, சீட் பண்ணிக்கிட்டு மிரட்டிட்டு போன செந்தில் பாலாஜியா உங்களுக்கு அஜித்குமார்? சொல்லுங்கள், கேள்வி கேட்குறேன். ஒரு ஊரறிஞ்சி ஒரு கிரிமினல் குற்றவாளி, ஒரு ஃப்ராடு பண்ணுற ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் மந்திரியாக வச்சுக்கிட்டீங்க. நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தப்போ ஈரோட்டில் போயிட்டு ஒரு அக்யூஸ்டுக்கு இந்த மாதிரி இருக்கிற ஒரு குற்றவாளி சீட்டிங் அப்படின்லாம் பேசுனீங்க. உங்கள் அப்பாவும் சொல்கிறாரு இந்த மாதிரி வழக்கு பதிவுலாம் நடந்திருக்கு, குற்றவாளி தான், வழக்கு பதிவு நடந்திருக்கு. இவ்வளவும் சொன்ன ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு
நீங்கள் வந்து அப்பாவி மக்களை வந்துட்டு எப்படி என்ன செய்தான் அவன் முதல்ல சொல்லுங்கள். 10 சவரன் நகை காணாமல் போச்சா இல்லையான்னு முதல்ல உங்களால் விசாரிக்க முடியல. அப்படி அந்த ஹை லெவல் சோர்ஸ் என்ன எனக்கு புரியல. ஒரு பேராசிரியர்னு சொல்கிறாங்க. அந்த பேராசிரியர் நிறைய மாணவிகள் அவங்க மேலே வந்து ஹராஸ்மெண்ட்டு புகார் இப்போ கசியுதுன்றாங்க. என்ன மாதிரி ஹராஸ்மெண்ட் அவள் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு நிர்மலான்னு ஒரு பேராசிரியர் எப்படிலாம் பெண்களை பயன்படுத்த சொல்லி மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அன்றைக்கி இருந்த ஆளுநர் வரைக்கும் நீங்களே பேசின கதைகள்லாம் இருக்குது. ஞாபகம் இருக்கா? ஏன் இது அந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது? என்ன உங்களுக்கு தொடர்பு? அப்படி என்ன ஹை லெவல் சோர்ஸு சொன்ன நிமிடத்தில் உடனே வந்துட்டு எஸ்பி கிட்ட பேசி எஸ்பி ஒரு டிஎஸ்பி கிட்ட சொல்லி ஒரு ஸ்பெஷல் டீம் போடுற அளவுக்கு என்ன நடந்ததாங்க? இது 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 வந்து அழிவினுடைய உச்சக்கட்டம். இதுதான் ஒரே இறுதி அத்தியாயம் உங்களுக்கு. நான் உண்மையிலே வெளிப்படையாக சொல்கிறேன். இவர்கள் மீது வெறுப்பு கிருப்புலாம் சொல்லலை. உன்னுடைய அழிவை நோக்கி நீங்களே அடி எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு அப்பாவே வந்து நீங்கள் மன்னிப்பு கேளு, நீ பணத்தை கூட, அது வேறு விஷயம். நீ அது அப்பாற்பட்டது. இப்படி ஒரு குரூரமான காவல்துறையை உன் கட்டுப்பாட்டில் வச்சு உன்னுடைய எல்லைக்குள்ளே இல்லைன்னு நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிறீங்க. ஆனால் உன்னுடைய முகம்தான் அது காவல்துறை. இப்படி ஒரு ஐயோக்கியத்தனத்தை எந்த ஒரு காவல்துறை யார் செய்திருந்தாலும் சரி, நார்த்தில் நடந்திருந்தால் நேரம் எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கும். எவ்வளோ சமூக ஆர்வலர் வந்திருப்பாங்க. ஒருத்தவங்க கூட பேசவே இல்லை. எங்கே போயிட்டாங்க அத்தனை பேரும்? கடந்த முறையில் பேசினார். யாரெல்லாம் பேசினாங்க உங்களுக்கு எடுத்து பார்த்து. நடிகர்கள் எத்தனை பேர் வந்தாங்க, நடிகைகள் எத்தனை பேர் வந்தாங்க சோசியல் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் விஷயத்துக்கு. இன்றைக்கி ஒருத்தர் கூட ரோட்டுக்கு வரலையே. ஏன் வரல? எல்லோரும் மயக்கத்தில் இருக்கிறீங்களா? இல்லை சொரணம் இல்லையா உங்களுக்கு? வடக்க நடந்தாக்கா இல்லைன்னா எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மட்டும் திமுகவுக்காக போராட வந்துடுவீங்களா? சமூக போராளிகள் ஒருத்தர் கூட போகலை, பேசவே இல்லை. ஏன் பேசலை? கேட்டாக்கா உடனே நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுருச்சு, சிபிஐக்குமே உத்தரவிட்டுருச்சு அப்படின்னு யோக்கியமாகலாம் பேசுகிறீங்க. இதில் ஒருத்தர் பேசுகிறாரு, ஆசிரியர் வீரமணி, மடாதிபதி இருக்குல்ல, பெரியார் மடத்தினுடைய மடாதிபதி. அந்த மடாதிபதிக்கு அவருக்கு என்னென்னா பாஜக எங்கே வந்து அரசுடைமை ஆக்கிடுமோன்னு ஒரு பயம். பெரியார் மடத்தினுடைய சொத்துக்களை அரசுடைமை ஆக்கிடுமோன்னு பயம். பாஜக வந்து ஒரு முருகர் மாநாடு நடத்துது. இதையும் நான் குறுக்கால சொல்லிடுறேன். மாநாடு நடத்துது, பெரியாரையும் கொச்சப்படுத்துது, அண்ணாவையும் கொச்சப்படுத்துது. அண்ணா பேரில் கட்சி வச்சுங்கிற நீங்கள் ஏன் எதிர்த்து பேசவில்லை, வழக்கு கொடுக்கவில்லை? உங்களுக்கு மானமாக இல்லையா, ரோசமாக இல்லையான்னா மொத்த சொத்தும் பெரியார் சொத்தை வச்சுங்கிற உனக்கே ரோசம் வரலன்றப்ப அண்ணா திமுகவுக்கு எப்படி வருன்ற? அண்ணா பெயரில் கட்சி அவர். ஆனால் அண்ணா தொடங்கின கட்சி திமுக வாய மூடிட்டு உட்காந்துட்டு கேஸ் போடாமல் கவர்மெண்ட் அவங்க தானே. ஏன் பாஜக நோக்கி பாயலை? அந்த லட்சணத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணி யோக்கியர் வராரு. சிபிஐக்கு நேர்மையாக விசாரணை விட்டது பாராட்டத்தக்கது. என்ன பாராட்டத்தக்கது? எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் நடந்திருக்குது. இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? நீ 1000 விசாரணை சொல்லிடலாம், பயந்துக்கிட்டு நீ விசாரணைன்னு சொல்கிற. சிபிஐ விசாரணை. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு சிபிஐ விசாரணை ஏன் மறுக்கிறீங்க? ஆம்சாம் கொலை வழக்கில் ஏன் சிபிஐ விசாரணை மறுக்கிறீங்க? தெய்வ செயலாக ஒன்று நடந்ததுன்றான். இதே போல் 20 பெண்களுக்கு மேலே மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறான் அமைச்சர் பிஏ சரி பார்க்கணும். அவரை போய் பார்க்கணுமா? அவரை பார்த்தா அவர் யார்கிட்ட அனுப்புவார்? எந்த அமைச்சருக்கு தேவைப்பட்டது பெண்கள் சப்ளை? தயவு செயல் என்ன பண்ணிட்டு இருந்தான்? இன்ன வரைக்கும் சிபிஐ விசாரணைக்கு விட்டிங்களா நீங்கள்? ஏன் விடலை? இதுக்கு மட்டும் மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க. ஏன்னா இதில் மாட்ட போகிறது அதிகாரிகள் தான், அரசு தொடர்பு கிடையாது. அப்போ இதுக்கு மட்டும் உடனே வந்து அதிகாரிகளை மாட்டி விட்டுறோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வந்தீங்கன்னா தெய்வ செயல் விஷயத்தை எடுத்திங்கனாக்கா முழுக்க முழுக்க மேல் மட்டம் வரைக்கும் மாட்டுது. அண்ணா பல்கலைக்கழக விஷயம் யார் அந்த சார்ன்றதுலாம் சிபிஐ எடுத்துச்சுன்னா நோண்டி கட்டாயம் எடுத்துரும். அப்போ அதுக்கு நீங்கள் விசாரணை விடலை, இதுக்கு மட்டும் விசாரணை வச்சு இது யோக்கியம்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் வீரமணிக்கு ஒரு கேள்வி. மற்ற விடயங்களுக்கெல்லாம் ஏன்பா அவர் வந்து உங்கள் தலைவர் உங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கலை? எவ்வளோ கொடூரமான புத்தி! இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுன்னு உங்கள் முகத்தை காட்டுதில்லை. எத்தனை முறை துப்புவீங்க, நீங்களே எத்தனை முறை மன்னிப்பு கேட்பீங்க? உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? செக்ரட்டேரியட் காலனி உனக்கு பக்கத்தில் இருக்குது, தலைமைச் செயலகம் பக்கத்தில், ஆட்சி செய்கிற இடத்துல. இதே போல் ஒருத்தர் வந்தோடனே அவன் வந்து ஏதோ வந்து இதில் இறந்துட்டான், அவனுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருந்தது, இறந்துட்டான்னு சொன்னீங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதே மாதிரி தான் கொடூரமான காயங்கள் உள்ளே அடித்து சித்திரவதை பண்ண விற்பாடு, அப்புறம் மன்னிச்சுக்கோன்னு கேள்வி கேட்குறீங்க. உனக்கு இதே தொழிலுங்களா? செய்ய வேண்டியது மன்னிச்சிக்க வேண்டியதுன்னு எலெக்ஷன் வருதுன்றதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்களோ? மக்கள் என்ன முட்டாள்னு நினச்சிட்டிங்களா? சம்பவம் நடந்து போச்சு, போயிட்டு உடனே பணத்தை கொடுத்துட்டா முடிஞ்சு போயிடுங்க. யார் விட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க? யார் அப்பா விட்டு காசு? உங்கள் அப்பா விட்டு காசை நீங்கள் எடுத்து கொடுங்க. இப்படி சொல்கிறதுக்காக தப்பாக நினைக்க வேணாம் பார்வையாளர்களும் மக்களும். உங்கள் வீட்டு ஏன் விட்டு வரி பண்ண அதில் இருக்குது. நீ நேராக அந்த சம்மந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி யார், செக்ரட்டரி கேடரில் ஒருத்தர் யாரே இருக்கிறாரு, யார் எடுங்க. டிஜிபி ஆஃபீஸில் ஒரு ஹையர் அஃபீஷியல் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் அவங்க சமூக அடிப்படையில் ரெக்கமெண்டேஷன் பண்ணதாக சொல்கிறாங்க எஸ்பி கிட்ட. யார் எடுங்க? எஸ்பியை எடுங்க, டிஎஸ்பி எடுங்க, கான்ஸ்டபிள் எடுங்க. இத்தனை பேர் பணத்தையும் வசூல் பண்ணி அங்கே கொடுங்க.
ஏன் வரி பணத்தை எடுத்து நீ கொலை செஞ்சு போட்டுகிட்டே இருப்பீங்க, எங்கள் வரி பணத்தை எடுத்து பணம் கொடுத்துட்டே இருப்பீங்க. துப்பு இல்லாமல் சாராயம் குடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க, உங்கள் கட்சிக்காரனுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், மாமூல் வசூலித்து உட்காந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. செத்தோடனே மக்களோட வரி பணத்தை எடுத்து 10 லட்சம் கொடுப்பீங்களா சார்? இப்போ நிதி இல்லைன்னு கடன் வாங்கிட்டு இருக்கிறோம் சார், கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். 8 கோடிக்கு மேலே போயிட்டுருக்குது. இப்போ 8 கோடிக்கு மேலே கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். வரி வந்துட்டு வெறும் 600 ரூபா இருந்துச்சு அதிமுக ஆட்சி காலத்தில், 700 ரூபா இருந்துச்சு. இப்போ 1000 சில ரூபா வந்திருக்கு, 1700 ரூபாய்க்கு வந்திருக்கு. வரி ஏற்றிட்டுக்கிறீங்க, சொத்து பத்திரத்துக்கு வரி ஏற்றிட்டு, சொத்து வரி ஏற்றுறீங்க, கழிவுநீர் வழி ஏற்றிட்டு, குடிநீர் வழி ஏற்றிட்டுக்கிறீங்க. வாங்கின கடத்துக்கு இவ்வளவு நான் மல்லு கட்டிட்டு என்னுடைய காசை கொடுத்துங்கிறேன். நீ பாட்டுன்னு எல்லாம் அழிச்சாட்டியும் பண்ணிவிட்டு இதுக்கு மக்களுடைய வரி பணத்துலேருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறேன்னு எப்படி பணத்தை, உங்கள் சொந்த பணத்தை எடுத்து கொடுங்க. நீங்கள் உழைச்சி சம்பாரித்து வச்சுருக்கீங்கல்ல, அந்த பணத்தை எடுத்து கொடுங்க. எதுக்கு சார் இந்த பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க? தப்பு செஞ்ச அதிகாரிகிட்ட ரெக்கவரி பண்ணுங்கள். ஒரு முறை நீங்கள் அந்த அதிகாரிகள் மொத்தமும் நீங்கள் வந்து உள்ளே பிடிச்சி வச்சுட்டு சர்வீஸில் இந்த மாதிரி வேணாம், இந்த மாதிரி சென்சிட்டிவான லா அண்ட் ஆர்டரை பார்க்கக்கூடிய போஸ்டிங் நீ போடவே கூடாது. பல்வீர் சிங் பல்லு பிடுங்கினார்ல, எங்கே போட்டு வச்சுக்கிறீங்க நீங்கள்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அன்ஃபிட்டு, மக்களோட பழக தகுதியற்றவர்கள், லா அண்ட் ஆர்டருக்கு சரியில்லை. இனிமேல் அட்மினில் தான் அவங்க இருக்கணும். பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? திரும்ப இன்னொரு இடத்துக்கு தூக்கி போடுறீங்க. ஏதாவது ஒரு இதில் நியாயம் கிடச்சிதா உங்ககிட்ட? ஸ்டெர்லைட் வந்தோன்னே நாங்கள் 4 கிழிச்சு போடுவோம்னு சொன்னீங்களா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? பேசுனீங்களா இல்லையா? இன்றைக்கி ப்ரொமோஷன் கொடுத்து உட்கார வச்சுட்டுக்கிறீங்க. நீங்கள் மக்களுக்காக இருக்கிறீங்களா இல்லை அதிகாரிகள் மட்டுமே எனக்கு ஓட்டு போட்டால் போதுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் மக்களுக்காக இந்த அரசு இருக்கிறதா இல்லை அதிகாரிகளுக்காக இருக்குதா? அதிகாரிகளுக்கு மட்டும் முட்டு கொடுத்து நீ எல்லாத்தையும் நியாயப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அதிகாரிகள் மட்டுமே ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சுட்டு போகிறேன், எனக்கு யாருடைய ஓட்டு வேணாம். இந்த கிறிஸ்டின் வேஷம் போடுறது, தொப்பி போடுறது, சிலுவை போடுறது, அப்புறம் போய் வேல் பிடிக்கிற இந்த தொழிலை விட்டுடுங்களேன். ஏன் அந்த அவதாரம் எடுக்கிறீங்க? இங்கே ஓடி வேல் எடுக்கிறது, இங்கே ஓடி சிலுவை போடுறது, அங்கே ஓடி தொப்பி எடுக்கிறது வேணாம். எனக்கு அதிகாரிகள் போதும், அவங்க ஓட்டு வாங்கி கொடுத்துருவாங்க, வச்சுட்டு போ. யார் வீட்டு பணம் சார் அது? எப்படி இந்த பணத்தை தூக்கி நீங்கள் கொடுக்குறீங்க? பணத்தை அது 5 லட்சம் இருக்கட்டும், 50 லட்சம் இருக்கட்டும், 5 கோடி இருக்கட்டும், உங்கள் காசு எடுத்து கொடுங்க சார். சம்மந்தப்பட்டவங்ககிட்டலாம் பிடிச்சி ரெக்கவரி பண்ணி கொடுங்க. அதானே நியாயம். இதில் முதலமைச்சர் வந்து பேசின அந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன், சாரிம்மா நான் வந்து தெரியாமல் நடந்துருச்சு, இனிமேல் எல்லாம் அமைச்சர் பார்த்துப்பாங்க, இனிமேல் எதுவும் இருக்காது, பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு அவர் சொன்னது. உங்களுடைய ஜேர்னலிசம் எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு முதலமைச்சர் நேரடியாக கால் பண்ணி சாரி கேட்டது அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? எப்படி பெருந்தன்மையாக பார்க்கணும், அவருக்கு இருக்கிற துணிச்சலையும் பார்க்கணும், நேர்மையை பார்க்கணும். ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சில பேர் இங்கே உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, புரியுதில்ல? இது யோக்கியமற்ற செயல்னு நான் சொல்ல வரேன். வருமுன் காக்கிறதுக்கு தான் அரசு. உன்னுடைய சட்டம் ஒழுங்கு உன்னுடைய கண்ட்ரோல் இருக்குது. போலீஸு வந்து நீ என்னவா வச்சிட்ருக்கீங்க? நேர்மையான பல அதிகாரிகள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க, டம்மி போஸ்ட்டில் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? நீ வந்து உனக்கு கூஜா தூக்குறவனையும் உனக்கு ஜால்ரா அடிச்சுங்கிறவனையும் வச்சுக்கிட்டு எல்லா அழிச்சாட்டியும் பண்ணுறதுடைய விளைவு இது. நீ அழிவை நோக்கி அடியாக எடுத்து வச்சு உச்சத்தில் போய் நிற்கிறீங்க. நான் அதுக்காக தான் சொல்கிறேன், வருத்தப்படுறேன். இந்த திமுக 100 வருஷம் இருக்கணும், மக்கள் ஒன்றும் 100 வருஷம் ஆளணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது, எங்களுக்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீ அழிவை நோக்கி நீயே உன் தலையில் மண்ணவாரி போட்டுட்டு இருக்கிறீங்க. போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? தொடர்ச்சியாக போலீஸ் மீது விமர்சனம் வந்துட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சங்கர் ஜிவால் அவர் உண்மையிலே சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறாரா இல்லை அவர் கூட யாராவது? அவரே இப்போ வர்றதில்லைன்றாங்க ஆஃபீஸு. கரெக்டாக ஒரு டைம் 4 மணிக்கு ஆச்சுன்னா கிளம்பி போயிடுறாரு, வர்றதே லேட்டு. என்னென்னா வேறு யாரோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கை. எத்தனை சசிகலாக்கள் உங்களுக்கு சுற்றி இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? வெளியில் பேசுகிறீங்களா? எதனா ஊடகம் பேசுதா? ஜெயலலிதா இருந்தப்போ சசிகலான்னு கத்திட்டு இருந்தால் அத்தனை பேர் எங்கே போனீங்க நீங்கள்? எத்தனை சசிகலாக்கள் இன்றைக்கி உங்கள் சட்டம் ஒழுங்கில் குறுக்கிட்டு உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க? யாருன்னா ஒருத்தர் வெளியில் பேசுகிறீங்களா? டிஜிபி உட்காந்து ஒழுங்காக உட்காந்து வேலையை செய்ய முடியுதாங்க? பேருக்கு உட்காந்துட்டு இருக்கிறார். அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் நடக்குது. இதில் என்ன போய் அவர் வந்து சாரி கேட்டுட்டாரு, வருத்தம் தெரிவிச்சிட்டார். வெக்கமாக இல்லை உங்களுக்கு சார்? வருமுன்னு காப்பது தப்பு நடக்குதுன்னா எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக நடவடிக்கை எடுத்து உடனே ஸ்பெஷல் டீம் போட்டு தூக்கி அவனை இவ்வளோ அடித்து ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரத்தில் ஆளை காலி பண்ணியிருக்கணும்? எதுக்கு? என்ன தேவை வந்தது எனக்கு சொல்லு. காவல்துறை அப்போ எந்த அளவுக்கு சீர் கெட்டு போய், உங்கள் அப்பா சொன்னார் நுரையீரல் கெட்டு போச்சு, மொத்தமே கெட்டு போய் நிற்குது, சவமாக நிற்குது. பெருமை மிக்க ஒரு காவல்துறை, உண்மையிலே கம்பீரமாக யூனிஃபார்ம் சர்வீஸ் போடல, கான்ஸ்டபிள்லேருந்து ஒரு ஐபிஎஸ் வரைக்கும் நான் பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும், நியாயத்தை கேட்கணும், நேர்மையாக நடக்கணும்னு தான் எல்லாமே சட்டையே மாட்டுறாங்க. கரெக்டட் ஆக்கி வச்சுக்கணும். வாங்கிட்ட ஒரு அத்தனை பேரை நீ கரெக்டட் ஆக்கி வச்சுக்கோங்க, விஷமாக மாற்றி வச்சுக்கோங்க. ஃப்ராடு பண்ண விடன்றது, கோடிக்கணக்கில் சம்பாதிக்க விட வேண்டியது அந்த அதிகாரி தூக்கி வச்சுட்டு நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும் வேண்டியது. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி உயிர் போயிட்டுக்குது. அதனுடைய விளைவு தான் சாராய சாவு. 67 பேரா கள்ளக்குறிச்சி இல்லைன்னா
ஒரு நல்ல சர்வீஸில் இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீஸில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்னுடைய லிமிட்டில் இருக்கக்கூடாது தொடச்சி தூர போடுற எத்தனை பேர் துணிச்சல் மிக்க இருக்கா நாட்டில் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் போஸ்டிங் கொடுத்துருக்கீங்களா? இன்னும் சொல்லப்போனால் நிறைய குமுறல் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் எனக்கு இப்படிப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறது யார்? மந்திரி. டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் இல்லை சார், முதலமைச்சர் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை சார். முதலமைச்சரே சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் சார். எங்களுக்கு லோக்கல் மந்திரி என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்டிருப்போம். சத்தியத்துக்கு நடக்கிறது இது தெரியுமா உங்களுக்கு? அத்தனை மந்திரியும் தான் அந்தந்த டிஸ்ட்ரிக்டுடைய எஸ்பி கலெக்டர் ஆட்டி படைக்கிறாங்க. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அவர் நடக்கும் உங்களுக்கு நிர்வாகம்? சீர்கட்டு இப்படி தான் சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நீ போய் மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டே தெரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். சொல்லு, காதல் படத்தில் கடைசியாக வந்து அவன் தலைமையிலே அடிச்சுக்கினே சுற்றி நிற்பான்ல, அந்த மாதிரி நீ மன்னிச்சுக்கோன்னு தான் சுற்றி நிற்ப போகிறீங்க. சட்டம் ஒழுங்குனா எப்படி இருக்கணும்? எவ்வளோ பேர் சர்வீஸில் நேர்மையான அதிகாரிலாம் இருக்கிறான், அவ்வளோ பேர் விட்டு நீ அத்தனை பேர் வச்சு நீ கரெக்டான ஆளை வச்சோன்னு தான் சார் கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். உன்னுடைய நிர்வாகம் கட்சி தலைமை என் ஆட்சி எங்கள் ஐயா முதல்வர் ஆட்சி கெட்டு போகிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். கள்ளச்சாராயம் இங்கே ஓடக்கூடாது. லோக்கலில் இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி தானே ரோட்டுக்கு வரணும். அவங்கெல்லாம் அந்த போலீஸ் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணும். எப்படி அங்கே சாராயம் இருக்குது என்னுடைய லிமிட்டில், ஏன் ஒன்றியத்தில், ஏன் மாவட்டத்தில் கேட்கணும்ல. எப்படி போதைப் பொருள் வருதுன்னு விளையாடுறீங்களா? எங்கள் அரசுக்கு கெட்ட பேர் வரும். கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ போலீஸு லோக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட்டு என்னத்தை விளங்கும் உங்களுக்கு? செத்தா நீ போய் பணத்தை கொடுத்துட்டு வந்தால் கள்ள சாராயத்துக்கு, இது இங்கே செத்தா உடனே போய் காசை கொடுத்துட்டு வரீங்க. இதானே உங்களுக்கு இடமும் பணமும் கொடுத்தா சரியாயிடுமா ஒரு ஊரி? ஏன் உங்களுக்கு கொடுத்தா என்ன? இதில் ஒரு கேவலமான உங்களுடைய புத்தி எப்படி இருக்குது? இன்னைக்கு நேற்று நடக்கலை, தொடக்கத்தில் இருந்தே நடக்கும். நீங்கள் இதுக்கு ஒரு யோக்கியதை இருக்கணும் உங்கள்கிட்ட. வந்து வலிப்பை வந்து செத்து போயிட்டான். எழுதியிருக்கீங்க சார், நீங்கள் எஃப்ஐஆரில் நீங்கள் எழுதியிருக்கீங்க. நகையை எடுத்ததை ஒத்துக்கிட்டான், அதை எடுத்து கொடுன்னு கூட்டி போகும்போது தப்பி ஓடும்போது வலிப்பு வந்து இறந்துட்டான். ஏன் திகார் ஜெயிலில் இருந்த ஆராசாவுக்கும் கனிமொழிக்கும் வலிப்பு வரல? நான் கேட்குறேன், ஏன் வரல வலிப்பு? செந்தில் பாலாஜிக்கு ஏன் வலிப்பு வரல? பொன்முடி கோர்ட்டுக்கு வரும்போது ஏன் வலிப்பு வரல? துறைமுருகனுக்கு இன்வெஸ்டிகேஷன் போனப்போ போலீஸ் ஏன் வலிப்பு வரல? உங்களுக்கெல்லாம் வலிப்பு வர மாட்டேங்குது. இன்னும் சொன்னால் உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரும், என் மேலே நீங்கள் பொய் கேஸ் போடுவீங்க. வருதா இல்லையா? ஒரு ஆதங்கம் வருதா இல்லையா சார்? உங்ககிட்ட சிபிஐ கீழே வந்து கத்தியை வச்சு தலையில் மாட்டுற மாதிரி மிரட்டி சீட்டு பேரம் வச்சு பேசிச்சு இல்லை? யாருக்காவது நெஞ்சு காக்கா வலிப்பு வந்துச்சா? வலிப்பு வந்தது உங்களுக்கு ஒன்றுமே வலிப்பு வர மாட்டேங்குதே சார். ஏன் வர மாட்டேங்குது? பாஜகவும் நீங்களும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கிறீங்களோ, பேர் வெளியில் ஏற்றுட்டுருக்கிறீங்களோ? ஏன் உங்களுக்கு வலிப்பே வரல இது வரைக்கும்? தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்ததில் அதிகபட்சமான ரெய்டு நடந்துச்சா இல்லையா? மாப்பிள்ளைக்கு அதிக நாள் நடந்ததா இல்லையா? என்ன வந்துச்சு வெளியில்? ஏன் உங்களுக்கு வந்து வலிப்பே வர மாட்டேங்குது? உங்கள் இதில் ஒருத்தர் கூட வலிப்பு வந்து சாகவே இல்லை சார். நான் ஏன் சாகணும் அப்பாவி? இந்த கேள்வி வருதா இல்லையா? அஜித்குமார் தான் சாகணுமா? அதில் சொல்லுங்கள் எனக்கு. ஏன் அந்த லேடி இங்கேருந்து போகிறாங்க, அந்த லேடி தலைமறைவுன்னு சொல்கிறீங்க. பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் வழியில் ஒரு இடத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக ஒரு ரோட்டு வாரத்தில் நிறுத்துகிறாங்க. டக்குன்னு அவங்க பார்த்து விட்டு நேராக 100 ஃபோன் பண்ணுறாங்க. சார் இந்த லேடி நீங்கள் தேடிங்கிறதா சொல்கிறாங்க போலீஸில். அந்த லேடி இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் புகார் கொடுத்த லேடி இங்கே இருக்குது சார்னு ஒருத்தர் சொல்கிறான் 100க்கு. கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 2 மணி நேரம் கழித்து அவங்கள விடுவிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கான். என்ன நடக்குது? அந்த லேடிக்கும் மேல் இடத்துக்கு என்ன தொடர்பு எனக்கு ஒன்றும் புரியல. நிர்மலான ஒரு பேராசிரியர் விஷயமா வந்துச்சா? அந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருதா இல்லை? ஏன் நடுங்குறீங்க அந்த பெண்ணை கைது பண்ணுறதுக்கு? அப்போவும் கைது பண்ணல, இப்போவும் கைது பண்ணல, என்ன அர்த்தம்? அது பல பேர்கிட்ட சீட்டிங் பண்ணியிருக்குது. பேருக்கு ஒரு எஃப்ஐஆர், பேருக்கு ஜாமீன், முடிஞ்சு போச்சு. ஒரு இதுவுமே இல்லையே. இப்போ அதே தானே நடக்குது. எப்படி நீங்கள் தப்பிக்க விட்டீங்க எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தமிழ்நாடு போலீஸ் சிபிஐகிட்ட நீங்கள் மாற்றிட்டீங்க. போலீஸ் பிடிச்சி சிபிஐட்ட ஆண்டவர் பண்ணியிருக்கணுமா இல்லையா? சிபிஐ வந்து பிடிக்கட்டும் அப்படின்றக்கா ஒரு அக்கரன்ஸ் நடக்குது. இல்லை இது வந்து சிபிஐயே வரட்டுன்னு உக்காந்துட்ருப்பீங்களா? மக்கள் சார், நாடு, நீங்கள் முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு உங்கள் பேர் தான் கேடும். நீங்கள் இல்லை உடனே நடவடிக்கை எடுக்கணும். ஏன் விட்டீங்க அந்த லேடி? எனக்கு புரியல எனக்கு. எப்படி உங்கள் பக்கத்தில் இதில் வந்து நேர்மையாக உங்களுக்கு ஒரு அளவு இருக்குது. ஒரு 200 ரூபா பார்ட்டி இருக்குது, ஒரு நிறுவனம் வச்சுங்கிற இந்த நிறுவனம்னு ஒன்று இருக்குது. இது இருக்குதுன்றதுக்காக அவர் நேர்மை துணிச்சலை மானம் கெட்டு போய் சொல்லி உங்களுக்கு வெக்கமாக இல்லை? வருத்தம் தெரிவித்து தப்பு நடந்து அதுக்கு முன்னாடியே தடுக்கணும். வந்துட்ட பிற்பாடு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டுட்டு நேர்மையாக ஒத்துக்கொண்டார். அவருடைய இதுக்கே ஒரு விழா வச்சாலும் வச்சுருவாங்க போல இந்த கூட்டம். 200 ரூபாய்க்கே இந்த பாடு இவங்களுக்கு. இதில் விவாதம் வேறு. வருத்தம் தெரிவித்து விட்டு நேர்மையாக துணிச்சலாக. இந்த துணிச்சல் யாருக்கு வரும்? மண்ணாங்கட்டி. உனக்கு அசிங்கமாக இல்லை உனக்கு? இல்லை சார், ஏழை மக்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோ அப்பாவித்தனமாக போச்சு. ஒருத்தவங்களும் கேள்வி கேட்கக்கூடாதா? எவனுமே கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் அவன் சங்கி,
கேள்வி கேட்டால் அவன் அயோக்கியம், நீங்கள் எல்லாம் ரொம்ப யோக்கியம் புனிதர்கள். ஒரு அப்பா உயிர் அப்பாவே ஒரு இது போயிடுச்சு. நீங்கள் போய் வீட்டை கொடுக்குறீங்க, சொத்தை கொடுக்குறீங்க, 1000 கொடுத்துறீங்க. அவன் அஜித்குமாருக்கு என்னையா வர முடியுமா அந்த தாய்க்கு? 10 ஏக்கர் கொடுக்குறீங்க சார், 10 கோடி கொடுக்குறீங்க சார், பெத்த புள்ள அஜித்குமார் மாதிரி வருமா? உங்களுக்கு அது நடந்துச்சுனாக்கா, உங்களுக்கு அது நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டையே எழுதி வைக்கிறவங்க வாரிசு வேணாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. வாரிசு போயிடுச்சு, ஆக்சிடெண்ட்டில் ஏதோ நடந்துச்சு, இழப்பீடா தமிழ்நாடு எழுதி தரோம். வாரிசுக்கு என்னையான்னு நினைப்பீங்களா தமிழ்நாட்டை? அது ஏன் அடுத்தவங்க அந்த எண்ணம் வரமாட்டேது? தான் குடும்பத்தில் ஒருத்தர் இழந்தால் இந்த வழி வரணும், அந்த எண்ணம் ஏன் உங்களுக்கு வரமாட்டேங்குது? ஏன் எல்லாத்தையுமே நியாயப்படுத்துறீங்க? எப்படி நியாயப்படுத்து? உங்களுடைய இன்டெலிஜென்ட் நான் ஃபெயிலியரா சொல்லுங்கள். என்ன பண்ணுது? ஏகலைவன் என்ன பண்ணுறான், வினோத் என்ன பண்ணுறான், இந்த கட்சிக்கு என்ன அந்த என்ன பேசுகிறான், இவனை எப்படி உள்ள தூக்கி போடலாம், இவனை வீட்டில் என்ன பண்ணலாம், இவன் வீட்டுக்கு போய் நம்ம என்ன செய்யலாம், இவனை எப்போ உன் வீட்டிலேருந்து பைக் ஏற்றணும், இதை யோசிச்சு இப்போ உன் டிபார்ட்மெண்ட்டு உன் இன்டெலிஜென்ட் என்ன சார் சொல்லுது? என்ன நடந்துச்சுன்னு டக்குன்னு கேட்டுருந்தோடனே A to Z சொல்லியிருக்கணுமா? இல்லை எப்படி அங்கே தப்பு நடந்திருக்குது? ஒரு விஷயத்துலையும் அதே மாதிரி தெய்வ செயல், பேரே தெய்வ செயல். தெய்வ செயலாக கூட்டி கொடுக்குறதுக்கு பேர் ஒரு இதுக்கு என்ன ஒரு வழக்கு இல்லை, உங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. குடியாத்த குமரன் சொல்கிறான் 60,000 கோடி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நான் ஆதாரத்தை சொல்கிறேன்னா ஆளே சைலண்ட் ஆகிப்போச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை. அது உங்களுக்கு மட்டுமே இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்பாவிங்க செத்துக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் மட்டும் இப்படியே போயிட்டுருக்கீங்க. ஏதாவது ஒரு நியாயம் வரணுமா இல்லையா? வினோத் யாராவது ஒருத்தர் கேட்கணுமா இல்லையா? நான் சொல்கிறேன், அழிவின் விளிம்பை நோக்கி உச்சத்தில் நிற்கிது. இது தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கிற சார். நீ வருத்தம் தெரிவிச்சுக்கோ, உன்னுடைய அல்ல கைகளை விட்டு நீ பில்டப் எழுதி 200 ரூபாய் கொடுத்துட்டு நீ பாட்டுன்னு இதில் வேறு என்ன சலுகைகள்லாம் நிறைய ஒன்று கொடுத்துட்டுருக்குறாங்க. இந்த மூப்பனார் பாலத்துக்கிட்ட ஒரு பில்டிங் இருக்குதான், அங்கே தான் மாதம் வேறு பங்கு பிரித்து இவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த போராளிகள் இருக்காங்கல்ல, இப்படியெல்லாம் இவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துக்கிட்டு நீங்கள் அது மாதிரி அதுங்க தான் இப்போ உழுந்து எழுதுது. நீங்கள் துணிச்சலை பாராட்டணும். இந்த துணிச்சல் ஏன்டா ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு வேணான்னு மறுப்பு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க? வரணும் இல்லை? ஒரு பெரிய லீட்ரு நீ எல்லாமே கட்ட பஞ்சாயத்து. நீங்கள் பண்ணாத கட்ட பஞ்சாயத்தா? நீங்கள் பண்ணாத அயோக்கியத்தனமா? நீங்கள் பண்ணாத அழிச்சாட்டியம்மா? அதுனா ஒரு தலித் லீடர் பண்ணிட்டா மட்டும் உடனே அதை நியாயப்படுத்தி அதனால தான் அதெல்லாம் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. உங்களுக்கு யாரும் சேர மாட்டேங்கிறாங்களா அந்த மாதிரி? ஏன் நீங்கள் பண்ண அவ்வளோ அழிச்சாட்டியத்துக்கு உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னு ஒத்துக்குவியா? நீங்கள் ஒத்துக்குவீங்களா? அனுமதிப்பீங்களா? இன்டெலிஜென்ட் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோமா? இவ்வளவு பெரிய ப்ராசஸ் பண்ணி போட்டு தள்ளுறான் பட்ட பகலில். அப்போ டோட்டல் ஃபெயிலியராக அல்லது நீங்கள் கண்டு காணாமல் நடக்கட்டுன்னு வேடிக்கை பார்த்தீங்களா? 2 ஒத்துக்கணும். இப்போ கையாலாகாத காவல்துறையை நான் வைத்து கொண்டிருக்கிறேன், சிறப்புமிக்க புகழ்மிக்க கம்பீரமான காவல்துறையை நான் காயடித்து வச்சுட்டேன் அப்படின்னு நீ ஒத்துக்கணும். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு தான் இந்த கொலை நடந்ததுன்னு ஒத்துக்கணும். ஏன் சிபிஐக்கு மறுக்கிறீங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை? சொல்லுங்கள். இவ்வளோ விஷயம் கேட்குது. யாராவது ஒருத்தர் பேசியிருக்கிறீங்களா அந்த விஷயத்த? அந்த தலித் லீடர்னா மட்டும் உனக்கு இலக்காரன் நீ போட்டு தள்ளிவிட, அதுக்கு 1008 காரணத்தை சொல்லிக்க. அதை விட 100 காரணம் உங்களுக்கு இருக்குது, உங்கள் மந்திரிங்களுக்கு இருக்குது. பேசலாமா? நாளைக்கு பேசலாமா? உட்காந்துட்டு விவாதம், பொது விவாதம். உங்களுடைய பிரதான டிவியில் கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன், வரேன். ஆம்ஸ்டாங் சொன்ன காரணம் நீ என்ன காரணம்னு சொல்லு, அதோட 100 மடங்கு காரணம் ஒவ்வொருத்தருக்கும் நான் பட்டியல் போடுறேன். நியாயம் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணால் நடக்கிறதுல ஒத்துக்குவீங்களா? அந்த மாதிரி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குது. நல்ல அதிகாரிகளை எங்கெங்கே தூக்கி போட்டு வச்சுட்டு உங்களுக்கு வேண்டப்பட்ட எப்படியான பேரை வச்சுட்டு நீங்கள் அழிச்சாட்டம் பண்ணிகிட்ருக்கு. மொத்தமே சீர்குலைஞ்சு போயிருக்கு. இதில் வேறு நான் பெருமை பேசுகிறீங்க. அவருடைய வீரத்தை பாரு, அவர் மாவீரத்தை பாரு, எப்படிப்பட்ட துணிச்சல் மிக்கவர். சிபிஐக்கு விட்டுட்டாரு. வேணாம் வினோத், இது பேசினா அசிங்கமாக போய்டு, விட்டுருங்க சார். இப்போ இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்தார். அவருடைய டோன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட இதை ஒரு நார்மலைஸ் பண்ணுற மாதிரியா இருந்துச்சு. போலீஸ் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க, எப்பவுமே அப்படிதான் அடிச்சுட்டு இருக்காங்க, என்ன பண்றது அப்படின்னு. அப்புறம் நடவடிக்கை எடுத்தாச்சு. இல்லை சார், சாத்தாங்குளத்துக்கு அப்படி சொன்னாங்களே, அதான் அதுக்கு முன்னாடியே இவங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்களே, என்ன இப்போ அப்படின்னு அதை ஒரு நார்மலைஸ் பண்ற மாதிரியான ஒரு டோனை அவர் வெளிப்படுத்தினார். இது செய்யலாமா திருமாவளவன்? இல்லை, அவருடைய இயலாமையை திரும்ப அவருடைய மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து ஒரு பெரிய கொந்தளிப்பு உள்ளுக்குள்ளே கட்சிக்காரங்கிட்டே இருக்குது. கடந்த முறை வேலை செய்த மாதிரி இந்த முறை செய்வாங்களா எல்லாமே தெரியாது. திமுக மீது அவ்வளவு வெறுப்பு. ஏன்னா உழைச்சி அவங்க தான் உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சாங்களே. விடுதலை சிறுத்தைகளுடைய உழைப்பு இல்லாமல் திமுக மேலே உட்காந்துருக்காரு. ஆனால் முழுக்க நீங்கள் அவங்கள காயடித்து வச்சுக்கிறேன்னு கீழ்மட்ட தொண்டை வரைக்கும் இருக்குது. அந்த சமூக மக்களை எடுத்துக்கிட்டோன்னா முழுக்க வெறுப்பாக இருக்குது. ஏற்கனவே சொன்னதான்,
கருணாநிதியினுடைய சாம்பல் கூட சேரிக்கு எதிராக இருக்கணும். அது நடந்துக்கிட்டு இருக்குது. திருமாவளவனுக்கு தெரியல. இந்த முறை சேரிகளே திருமாவளவனை புறக்கணிக்கும். இப்படியே வச்சுக்கோங்க. நீ சேரிகளே திருமாவளவனை புறக்கணிக்குதா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் நான் அவரை பேசக்கூடாது, அந்த தோழரை விமர்சிக்கக்கூடாதுன்னு இருக்குது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி அப்புறம் எதுக்கு நீங்கள் அதிமுக பீரியடில் இவ்வளோ போராட்டம் நடத்துனீங்க? எதுக்கு நடத்துனீங்க? அதான் நடவடிக்கை சிபிஐ கொடுத்துட்டாரு, உடனே கைது பண்ண நடந்துச்சா இல்லையா அப்போ? ஆனால் நீங்கள் போராட்டம் மட்டும் விடாமல் நடத்துனீங்களே பெரிய அளவில். ஏன் நடத்துனீங்க? ஏன் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தீங்க? ஒரு 2 டசன் பேர் புரட்சி போராளிகள், சமூக போராளிகள், கலைஞர்கள் எல்லாமே இருந்தாங்க. அந்த பேர் பிரகாஷ் ராஜ், சத்யராஜ், அந்த உடம்புலலாம் இப்போ என்ன ஓடுதுன்னு தெரியல. சத்யராஜ் உடம்புலலாம் பிரகாஷ்ராஜ், சூர்யா, அப்புறம் சமுத்திரக்கனி, அப்புறம் யாராவது ஒரு லிஸ்ட்டு இருக்குது எனக்கு. இவங்க உடம்புலாம் இப்போ உங்கள் உடம்புல என்ன ஓடுது? அன்றைக்கி ரத்தம் ஓடுச்சு, இன்றைக்கி என்ன ஓடுது? கேள்வி வருமா வராதா? இது எப்படி நார்மலைஸ் பண்ண முடியுது? அப்புறம் எதுக்கு ஒரு தலைவர்னு நீ இருக்கிறீங்க? இதை போலீஸ் எப்பவுமே இப்படி தான் இருக்கணும்னா அப்புறம் நீ அரசியலை பண்ண முடியாது. உன் கொச்சி கொடியை கிழிச்சு போட்டாங்க, பரவாயில்ல, உனக்கு ரோசம் இருக்காது, நீ விட்டுடலாம். உங்கள் சின்னத்தை உடைக்கிறாங்க, பானத்தை, உங்களுக்கு பரவாயில்ல, ரோசம் இல்லை, நீங்கள் விட்டுட்டு போகலாம். எல்லா கட்சி கொடியும் வச்சுட்டு தேர்தல் பிரச்சாரத்தின்னு போகிறப்ப விடுதலை சிறுத்தைகள் கொடியை மட்டும் கிழிச்சிட்டு போகிறோம், உங்களுக்கு ரோசம் இல்லை, பரவாயில்ல, எல்லாம் நாங்கள் அப்படி தான் இருக்கும் சமுதாயம் அப்படின்னு நீங்கள் போகலாம். தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது தோழர் நீங்கள் இறங்கிடுங்க, இந்த பக்கம் பிசி ஏரியாவது நாங்கள் போய் ஓட்டு கேட்டு வரணும், உங்களே அங்கே இறக்கி விட்டுட்டு போனாலும் உங்களுக்கு வெக்கம் இருக்காது. இதை நார்மலைஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி இது ஏன் அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க? இல்லை, போலீஸ்னால் அப்படி தான் இருப்பாங்க. போலீஸ்னால் அப்படி தான் இருப்பாங்கன்னா அப்புறம் எதுக்கு நிர்வாகம்? ஸ்டாலின்னா அப்படி தான் இருப்பார்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். எடப்பாடினா அப்படி தான் இருப்பார்னு கடந்த முறை கத்துனீங்கல்ல, எடப்பாடியை ராஜினாமா செய்ய சொன்னீங்கல்ல, லாய்க்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை, இப்போ அந்த வார்த்தை அப்படியே வரணுமா இல்லையா? ஸ்டாலின் சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா? அதானே அர்த்தம். போலீஸ் சரியில்லைன்றதும் ஸ்டாலின் அவர்கள் சரியில்லைன்றதும் ஒன்றா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். துறை அமைச்சர் அவர் தானே. அப்போ நீங்கள் திரும்ப இவரை போலீஸு சரியில்லை, போலீஸ் புத்தி இப்படியே தான் இருக்குன்னா, திருந்தாத போலீஸ் புத்தி ஸ்டாலினுடைய ஸ்டாலினுடைய மனநிலைன்னு சொல்கிறீங்களா? அதானே நீங்கள் சொல்ல வரீங்க. வெளிப்படையாக ஸ்டாலினை சொல்ல முடியல, ஆனால் போலீஸ் திட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா? எப்படி நார்மலைஸ் பண்ணி எப்படி நடக்கலாம் இதை? அப்புறம் எதுக்கு மனித உரிமைன்னு இருக்குது? காவல்துறையில் எல்லாருமே இந்த மாதிரி இல்லையே, எத்தனையோ நல்ல அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்களே. நீங்கள் எல்லாமே விஷமாக்கி வச்சுட்டு இருக்கிறவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நிர்வாகம் பண்ணியிருந்தால் அப்படி தான் நடக்கும். இது தப்பு. காவல்துறையில் நேர்மையான அதிகாரிகளை போடணும்னு ஒரு முறை கூட உங்கள் வாயிலேருந்து வர மாட்டேங்குது. எப்போ எடுத்தாலும் உங்கள் கட்சி கொடி கீழ்ச்சின்னா காவல்துறை சரியில்லை, இல்லைன்னா உகாண்டா முதல்வர் இப்போ கவனத்துக்கு மட்டும் போயிருந்தாருன்னா நேராக நாளாக கீழ்ச்சிருப்பார், இப்படி தானே பேசுங்கிறீங்க. தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி ஒரு காலமும் பேசுனதில்லை. உங்கள் கூட இருக்கிற கூட்டணி தானே கம்யூனிஸ்ட்டு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் சண்முகம் மிக தெளிவாக சொல்கிறார்ல ஒரு விஷயத்துலையும். ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி வர மாட்டேங்குது? மக்கள்கிட்டேருந்து நீங்கள் அந்நியப்பட்டு இருக்கிறீங்க தோழர். தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுக்கு இருந்த ஒரே ஒரு செல்வாக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, தாழ்த்தப்பட்ட மக்கள் நீங்கள் சொல்கிற திராவிடர்கள் சொல்கிற பாணி, அதெல்லாம் தலித் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இந்த மக்கள்கிட்டேருந்தே நீங்கள் அந்நியப்பட்டுட்டு வரீங்க. இந்த மக்களுக்கு இன்னும் உருப்படியான ஒரு இதையும் நீங்கள் செய்ததே இல்லை, வாங்கி கொடுத்ததும் இல்லை. சொல்லுங்கள். 1754 கோடி மத்திய அரசனுடைய சிறப்பு உட்கூறு திட்டத்துக்காக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு ஒதுக்கின பணத்தை இந்த திமுக கவர்மெண்ட் திருப்பி அனுப்பியிருக்குது. ஏன்னு உங்களால் கேட்க முடியல. ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகள் எத்தனை சீர்கேட்டில் இருக்குது, கழிவறைகள் இல்லாமல் எவ்வளவு இருக்குது, அவங்களுக்கு இன்னும் எத்தனை பயிற்சிகள் கொடுத்துருக்கலாம். ஆந்திராவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு தான், அங்கே பெரியார்லாம் இல்லை. 30 லட்சம் 20 லட்சம் ஒரு தலித் குடும்பத்துக்கும் கொடுத்து நீங்கள் சுயமாக தொழிலை தொடங்கி மேலே வாங்க சாதித்து காமிச்சிருக்கிறாரு. நீ பெரியாரை சொல்கிற, அண்ணாவை சொல்கிற, கருணாநிதி சொல்கிற, கர்மாந்தத்தில் வைக்கிற கொண்டு போய் அந்த மக்களை சொல்லு. ஏன்னு கேட்க உங்களால் துப்பு இல்லையா? சொல்லுங்கள். வருதா? ஒரு கோபம் வருதா இல்லையா? தார்மீக அந்த கோபம் வருதா இல்லையா? நான் தப்பாக எதனா சொன்னேன்னா கேளுங்க. 120 கோடி வருது ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளுடைய மேம்பாட்டுக்குன்னு. 2 கோடிகளுக்கு மட்டும் கழிவறை அது இதுன்னு பண்ணிவிட்டு மீதி 118 கோடி திருப்பி அனுப்புகிறாரு. ஏற்கனவே கேட்டுருந்தாரில் உதயநிதி, யார் அப்போ முட்டு காசுன்னு. ஏன் உங்கள் அப்போ முட்டு காசா திருப்பி அனுப்புறதுக்கு? அந்த மக்களுக்கு எவ்வளோ செலவு செய்யலாம் கேட்டிருக்கணுமா இல்லையா திருமாவளவன்? அதெல்லாம் கேட்காம அந்த மக்களுக்கு எதுவும் செய்யாமல் நீ திமுகவுக்கு முட்டு கொடுக்குறதுலே இருக்குதுன்னாக்கா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியலையே. எதுக்கு கட்சி எதுக்கு பேசாமல் திமுகவுடைய கிளை செயலாளரை நீங்கள்
திமுகவினுடைய தலித் விங்கு கிளை செயலாளரா மாநில பொறுப்பில் இருக்கிறீங்களா? அந்த மாதிரி ஒரு வாட்டி கேட்டப்பதான் அவர் பயங்கரமா கோவப்பட்டார் செய்தியாளர்கிட்ட. கோவப்பட்டு உங்கள் கோவம் ஸ்டாலின் கிட்ட வரணும். எங்களுக்கு வந்த பணத்தை எதுக்கு திருப்பி அனுச்சுன்னு கோவம் அங்கே வந்திருக்கணும். என்ன அதிமுக பீரியடில் வந்து நான் ஒரு வழக்கு போட்டேன். அட்வொகேட் ஜெனரல் இருந்துட்டு கீழ் மட்டம் வரைக்கும் கட்சி பாகுபாடு இல்லாமல் தகுதி அடிப்படையில் நேர்மையாக இன்டர்வியூ நடத்தி போடுங்க. மக்களுடைய வரி பணம் அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு கொடுக்குறீங்க. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது நேர்முக தேர்வு வச்சு பகிரங்கமாக விளம்பரம் கொடுத்து இன்டர்வியூ வச்சு அந்த 5 வருஷத்துக்கான அரசு தரப்பு வழக்கறிஞரை இடஒதுக்கீடு அடிப்படையில் செய்யணும்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அந்த அடிப்படையில் வழக்கு போட்டார் திருமாவளவன். அதிமுக ஆட்சியில் போட்டப்போ அது இவங்களுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. திமுக அரசு வந்தோடனே இதில் சமூக நீதி இதெல்லாம் வந்து இடஒதுக்கீடு பின்பற்ற முடியாது கடிதம் கொடுத்துச்சா இல்லையா? கோவப்படுற திருமாவளவன் அங்கே கோவப்பட்டுருக்கணும். என் மேலேயும் கேள்வி கேட்குற மேலேயும் கோவப்பட்டாக்க விளங்க போகிறதில்ல. உங்களுடைய கோபம் அங்கே வந்திருக்கணும் ஸ்டாலின் கிட்ட. அதிமுக அரசு மேலே போட்டப்ப கூட நின்று கைத்தட்டி ரசித்தார்ல ஸ்டாலின். உங்கள் ஆட்சியில் நீ இப்படி பதில் கொடுக்கலாமா? அதுவும் சமூக நீதி பெற்றெடுத்த புள்ள நீங்கள் வந்து இதுமாதிரி கொடுக்கலாமா? அந்த கோபம் அங்கே வந்திருக்கணும். உங்களுடைய கொடி ஏற்ற விடாமல் ஒரு இடத்துல சேலத்தில் அடித்து மண்டையை உடச்சப்ப காவல்துறை தவறு செய்து விட்டதுன்னு சொன்னீங்களா? அந்த கோபம் நேராக முதலமைச்சர் மேலே வந்திருக்கணும். செய்தியாளர் மேலே கேட்குற மேலே அவனை போய் நாதாரி ஊதாரின்னு வேறு சொல்கிறீங்க. பதட்டம் ஆகிட்டுக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு உண்டான உரிமையை வந்து கேட்குறது துப்பு இல்லாமல் இருக்கிறீங்க. அந்த உரிமையை நீங்கள் அங்கே கேட்குறதுக்கு இல்லாமல் கேட்குற கேள்வி கேட்குறப்போ எங்களை பெரிய ஆட்களை வந்து நாதாரின்றதும் ஊதாரின்றதும் கோபப்படுறதுலையும் அர்த்தம் இல்லை. எங்களை நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, கேள்வி கேட்குறால என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருந்தது. உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த அரசு நீங்கள் திமுக அரசு மேடையில் உட்கார வச்சுங்க. அந்த உரிமை அடிப்படையில் நீங்கள் எவ்வளோ கேள்விகளை கேட்டிருக்கணும் சொல்லுங்கள். இவ்வளோ கேள்வி கேட்குறதில்ல. நீ ஏன் பத்திரிக்கையாளர் மேலே கோவப்படுறீங்க? 7000 ஏக்கரை நாங்கள் மீட்டு கொடுத்துருக்குறேன்னு சேவர் பாபு சொல்கிறார் இந்த அறநிலையத்துறைக்கு. உங்களுக்கு உடனே டக்குன்னு ரோசம் வந்திருக்க முடியுமா? என் தலித் மக்களுடைய லேண்டு பஞ்சமரல் நேரம் ஒரு இடம் கூட மீட்டு கொடுக்கல இந்த திமுக அரசு. சடனாக நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? யாருக்கான இடம்? லட்சக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தட்ட மக்கள் நிலம் இல்லாமல் இருக்கிறாங்க. பஞ்சம நிலம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்தது செட்டில்மெண்ட் லேண்டு. உங்கள் வீட்டு உங்கள் அப்பா மூட்டு பணத்தில் பட்டா போட்டு கொடுன்னு சொல்லலை. ஏற்கனவே இருக்கிறது மீட்டு கொடுன்னு சொல்கிறோம். ஒரே ஒரு உத்தரவு செல்லாத அவன்கிட்ட கொடுன்னு முடிச்சுட்டு போகிற விஷயம். ஒரு ஏக்கர் மீக்கில் என்ன வரைக்கும் இந்த 4 அது முடிய போகுது ஆட்சி. போய் மனு கொடுத்தீங்கல்ல நீங்கள் பஞ்சம நிலம் மீட்பு இது வந்து மீட்டு கொடுக்கணும். முதலமைச்சர்கிட்ட கொடுத்த படம் இன்னைக்கு இருக்குது சாமி. முடிய போகுது ஆட்சி. ஒரு ஏக்கர் கூட மீக்கலை. கோயில் நிலத்தை வந்து 7000 ஏக்கரை மீட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. நியாயம். எனக்கு ஒரு ஏக்கர் கூட கொடுக்கலன்னு தோழர் அங்கே கோவப்பட்டுருக்கணும். எங்கள் மேலே கோவப்பட்டு கேள்வி கேட்குற பத்திரிக்கையாளர் மேலே கோவப்பட்டு சத்தியமாக ஒன்றும் ஆக போகிறதில்ல. இதெல்லாம் விருந்தாவாதம் தான் வரும். உங்கள் செல்வாக்கை நீங்கள் இழக்கிறீங்க. உங்களுடைய கடைசி நம்பிக்கை அந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள். அந்த தலித் மக்கள்கிட்டேருந்து நீ அந்நியப்பட்டுட்டு போகிறீங்க திமுகவை காக்க வேண்டி. அதனால் நீங்கள் நேராக திமுக கிளை கழகமாகவே போயிடுங்க. எதுக்கு இந்த தனியாக ஒரு கட்சி அப்படின்ற கேள்வி வருது. எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டா. இன்றைக்கி நீங்கள் வந்து அளவுக்கு மீறி முட்டு கொடுக்குறீங்க இந்த அரசுக்குன்னு எல்லாருக்குமே தெரியுது. சரி, உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? என்ன கொடுத்தது? 4 எம்எல்ஏ 2 எம்பி. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? அதை வச்சு அந்த எம்எல்ஏ செட்டில் ஆகிட்டார். நான் அந்த விவரமும் நான் சொல்கிறேன். நான்லாம் உங்களோட அந்த எம்எல்ஏ கூட நாங்களாம் ஒன்றா தான் இருந்துக்கிட்டு இருந்தோம். தோழர்கள் இத்தனைக்கு நண்பர்கள் எல்லாருமே சக காலத்தில் தான் இருக்கிறோம். புரியுதில்ல? 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே இன்றைக்கி இருக்கக்கூடிய திருமாவளவன் தோழரும் செல்வ பெருந்தகையும் ஒரு பேச்சுலர் ரூமில் என்கிட்ட உட்காந்து நைட்டில் எல்லாம் 3 நாள் பேசிட்டு போனவங்க தான். உங்கள் தோழர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் போட்டுக்கிற அந்த 4 எவ்வளோ பேர் அந்த எம்எல்ஏ நேற்று எப்படி இருந்தாங்க இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்கன்ற விவரத்தை நான் வேணால் சொல்லட்டா? இதுக்கு இந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமையை நீங்கள் பலி கொடுத்துட்டு இருப்பீங்களா? நீங்கள் சொந்த நபர்கள் நீங்கள் வளர்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமையை பலி கொடுத்துட்டு இருப்பீங்களான்னு கேட்குறேன். எப்படி நீங்கள் நார்மலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க? திருப்பி எப்படி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க? அந்த தண்ணி தொட்டியில் மலம் கலந்த விஷயத்தையும் இப்படி தானே பண்ணிகிட்டு இருக்கீங்க. நியாயம் என்ன வரைக்கும் கிடைக்கல இல்லை. நீங்கள் தானே புலம்புனீங்க. குற்றச்சாட்டு சொன்னவர்கள் மீதே காவல்துறை. எந்த காவல்துறை? இந்தோனேஷியா காவல்துறையா சொல்லுங்கள்? சிங்கப்பூர் காவல்துறையா? மலேசியா காவல்துறையா? சொல்லு. எந்த காவல்துறை? தமிழ்நாட்டு காவல்துறை தானே. தமிழ்நாட்டு முதலமைச்சர் தானே. புகார் சொன்ன மக்களையே குற்றவாளியாக்கி இருக்குல்ல மலம் கலந்த தண்ணி தொட்டி விஷயத்தில். நீங்கள் இன்ன வரைக்கும் அதை பற்றி பேசவே இல்லையே, கேட்கவே இல்லையே. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை இழந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. அவங்க சுயத்தை நீங்கள் இழந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு மாபெரும் புரட்சியாளர்னா வருவீங்க தான். இத்தனை லட்சம் மக்கள், அந்த மக்கள் உன்னை தாங்கி பிடிச்சாங்க இன்ன வரைக்கும். சொல்லு. இன்றைக்கி எந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறீங்க?
திமுகவுக்கு இறுதி காலம் எழுதப்படுகிறதா இல்லை உங்களுக்கு எழுதப்படுதான்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து திமுகவில் சேர்ந்து நீங்களும் கட்டி பிடிச்சுன்னு பள்ளத்தில் விழுந்துடாதீங்க. அதை தான் நான் அவருக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை. தயவுசெய்து அவர்கிட்ட நீங்கள் சேருங்க இதை கொண்டு போயிட்டு. சார், நீங்கள் கிரைம் பீட் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு, அதனால இந்த கேள்வி என்னென்னா, சங்கர் ஜிவால் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த ஸ்பெஷல் டீம்ஸ் எல்லாமே நான் வந்து கலைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தேன். இப்போ கடந்த 2022 இதே மாதிரி அலமாதி ராஜசேகர் அப்படிங்கிற ஒருவரை லாக்அப் டெத் ஆச்சு. அங்கேயும் இதே மாதிரி ஒரு மில்லர் அப்படிங்கிற ஒரு அதிகாரி தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீம் தான் போய் அவரையும் வந்து அடித்து இந்த மாதிரி வந்து கொன்னாங்க. இப்போ இங்கேயும் ஸ்பெஷல் டீம் தான். இந்த ஸ்பெஷல் டீமோட வேலை தான் என்ன? ஏன் இவங்க இந்த மாதிரியான ஒரு, அதாவது ஒரு அன்ரூலி பிஹேவியரா ஏன் இந்த மாதிரி செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கதையை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய அப்துல் நாசர் மதானி அப்படின்ற ஒரு பெரிய அளவில் உள்ளே கொண்டுட்டு வராங்க. அதை ஒட்டி ஒரு பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் அதிகாலை ஒரு 5 மணிக்கு ஒரு காவல் அதிகாரி ராயப்பேட்டைக்கு போங்க, மணிக்கூண்டு, ராயப்பேட்டை மணிக்கூண்டு, இந்த திசையில் 5வது வீடு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வைக்கிறாரு. உள்ளே நாங்கள் போகிறோம். காலங்காலத்தில் விடியறதுக்கு முன்னாடி ஒரே பனிப்படலை மாதிரி இருக்குது. விடியறதுக்கு முன்னாடி போன உடனே அந்த ஹாலை கதவு திறந்துட்டு பார்க்குறோம். ஒரு அம்மா தலைவரி கோலமாக அடிச்சுட்டு அழுகுறாங்க. ஐயோ அப்படின்னு அழுகுறாங்க. வியாபாரம் பண்ணுறோன்னு வந்து இடம் கேட்டாங்க, கொடுத்தேன், படுபாவிங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு. அப்படியே நேராக போயிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறோம். சீப்பு லுங்கி இதெல்லாம் இறஞ்சி கிடக்குது. சூட்கேஸ் வெடிகுண்டு பறிமுதல் செய்திருக்கு இரவோடு இரவாக போலீஸ். இதுதான் ஸ்பெஷல் டீமோட வேலை. என்ன, ரோட்டில் போகிறவனு வரவனும் 10,000 நகை பிடிச்சிட்டு ஒன்று பிடிச்சி வச்சுட்டு அவனை வச்சுக்கிட்டு ரவுடித்தனம் மாதிரி பண்ணி அடித்து கொள்றதுக்கு பேர் ஸ்பெஷல் டீம் இல்லை. ஒரு யோக்கியதை வேணும். தலைமை சரியாக இருந்தால் கீழ்மட்டம் வரைக்கும் சரியாக இருக்கும். இதே போல் ஏஜி மௌரியா அப்போ வந்து டிசின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, வட சென்னை, இரவோடு இரவாக ஒரு ஏரியா முழுக்க வந்து லாக் பண்ணுறாங்க. யாருக்குமே தெரியாது. ஒரு ஏரியா முழுக்க டிராஃபிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சுத்தமாக ரவுண்டு பண்ணிட்டாங்க. மொத்தமாக டிராஃபிக் அந்த கண்ட்ரோல் சுற்றி அந்த ஏரியாவில் எங்கேயும் டிராஃபிக் இல்லைன்னு செய்கிறாங்க. ராத்திரில் ஆப்ரேஷன். அதுபோல் அப்போ வந்து செல்வமணி ஐசன் கமிஷன் நினைக்கிறேன் அந்த டீம் எல்லாருமே வெடிகுண்டு, சூட்கேஸ் வெடிகுண்டு பறிமுதல் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் ஸ்பெஷல் டீம் ஒர்க்கு. புரியுதில்ல உங்களுக்கு? இந்த மாதிரி என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. சத்தமே தெரியாது, டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய தாதா ஒன்றுமே பண்ண முடியல. போலீஸுக்கே சவால். எதனா பண்ணுன்னு நினச்சினா ஒன்றும் பண்ண முடியல. பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், பொலிட்டிக்கல் சாதி சார்ந்த அழுத்தம் தவிர வேறு சமூகத்திலேருந்து ஒரு அழுத்தம், பெரிய அளவில் பண பின்னணி இப்படின்னு இருக்குது. ஒன்றும் பண்ணவில்லை. ஆனால் அட்ராசிட்டி நடந்துட்டு, ரொம்ப ஹை லெவல் அட்ராசிட்டி நடந்துகிட்டு இருக்குது. சத்தமே இல்லை. மலர் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு என்கவுண்டர்னு தகவல் வருது. ஓடி பார்த்தாக்கா தெரியுது பிரபலமான தாதா கபிலன் என்கவுண்டர். இதுக்கு பேர் ஸ்பெஷல் டீம். ஃபாலோ பண்ணிவிட்டு செய்து முடிக்கிறதுக்கு பேர் ஸ்பெஷல் டீம். இதுக்கு பேர் ஸ்பெஷல் டீம் ஒர்க்கா? சொல்லுங்கள். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டான் மேலேருந்து, அதை சொல்லிவிட்டு யாரோ ஒருத்தர் எஸ்பி சொல்கிறான். அந்த எஸ்பி சொல்கிறன்ற பேரில் ஒரு டிஎஸ்பி உடனே ஒரு ஸ்பெஷல் டீம். இந்த ஸ்பெஷல் டீம் அந்த ஏரியா முழுக்க கண்டவனும் தூக்கி போட்டு போய் அடிக்கிறது, உதைக்கிறது, இதுக்கு பேர் ஸ்பெஷல் டீமா? பொறுக்கி டீம்னு சொல்லலாம். இல்லை, நான் காவலருக்கு மேலே ரொம்ப மரியாதை வச்சுங்கிறேன். உண்மையிலே காவலர்கள் சங்கம் வேணுன்றதுக்கு நான் குரல் கொடுக்குறேன். மன அழுத்தத்துக்குள்ளே வேலை செய்கிறாங்க. எத்தனையோ நேர்மையான யூனிஃபார்ம் போட்டு இளம் அதிகாரி காவலுக்குன்னு வராங்களா, போலீஸ் கான்ஸ்டபிள் கூட எடுத்துங்க, ஒரு கம்பீரம் இருக்கும் தெரியுமா? நான் வந்து ஒரு நல்லது பப்ளிக் சர்வீஸ் செய்யணுன்றதான் எல்லாருமே வராங்க. கரெக்டடான ஆட்களை எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி டீம் அமைச்சிருக்கீங்க. நல்ல ஆட்களை எடுத்துங்கன்னா இந்த மாதிரி செய்ய மாட்டோம். சாரி சார், இதில் என்னால் செய்ய முடியாது, எஃப்ஐஆர் போடுங்க, நான் கொண்டு வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கான்ஸ்டபிள் நான் பார்த்துருக்கேன். என்ன மாதிரி டீமை போட்டு அடித்து மண்டன் எலும்பு நொறுங்கி போயிருக்கிறது, ரத்த கசிச்சு, மூளையில் 2-3 இடம் ரத்த கசிவு, இதயத்தில் ரத்த கசிவு, நுரையீரலில் ரத்த கசிவு, எல்லாமே இவ்வளோ கொடூரமாக அடித்து இந்த அஜித்குமாரை கொண்டு இருக்கிறதுக்கு பேர் ஸ்பெஷல் டீம். இதுவா ஸ்பெஷல் டீம்? அப்போ சங்கர் ஜிவால் வந்து டிஜிபி நீ இருக்கிறதுக்கு தகுதியாக இருக்குதால கேள்வி வருதா இல்லையா? புரியுது இல்லை உங்களுக்கு? அந்த மாவட்டத்தில் அந்த எஸ்பி இனி எந்த காலத்துலேயும் லாண்ட் ஆர்டர் இந்த விஷயத்துக்கு வரவே கூடாது. அந்த மாதிரி மனிதர்கள் அன்ஃபிட். நீ எங்கன்னா அட்மின் உட்காந்துட்டு பார்த்துட்டு போக்குவரத்து துறைக்கு நீங்கள் வந்து எஸ்பியாக இருந்துக்கோ, வேறு எதனா அவங்க மண்டப முகாம் எஸ்பியாக இருந்துட்டு அங்கே கூட போனாலும் இப்படி எதனா பண்ணுவேன். நிர்வாகம் மக்கள் சார்ந்த பணிக்கு நீங்கள் வரக்கூடாது. இது இடம் இருக்குது இல்லை. ஆனால் இதில் போட்டிருக்காங்க குறிப்பாக இந்த ராஜசேகருடைய கேஸில்
அந்த மில்லர் அப்படிங்கிற அதிகாரி தான் வந்து குற்றம் சாட்டப்பட்டார். சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. ஒரு 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு அவரை வந்து ஸ்பெஷல் டீம்ல இருந்து லா அண்ட் ஆர்டருக்கு மாற்றி தான் போஸ்டிங் போட்டுருக்காங்க. லா அண்ட் ஆர்டருக்கே போடக்கூடாதுங்க. இதான் இப்படியான நபர்கள் வந்து மக்களோட மக்களாக சந்திக்கக்கூடிய எந்த விதமான பணிக்கும் இருக்கக்கூடாது. அன்ஃபிட் ஃபெலோ அவங்களாம் வந்து அன்ஃபிட், அவங்களாம் தகுதியற்றவர்கள். நீ திரும்ப போய் போட்டால் திரும்ப தான் செய்வாங்க. ஸ்பெஷல் டீம் செய்தது ஸ்டேஷனில் செய்ய போகிறாரு, அவ்வளோதானே விஷயம். இங்கே யூனிஃபார்ம் இல்லாமல் லுங்கி கட்டிக்கிட்டு பனின்னு போட்டுட்டு தூக்கி போய் சத்தம் இல்லாமல் ஒரு இடத்த போய் அடித்து கொண்டு போகிறத விட ஸ்டேஷனில் செய்ய போகிறாரு. உனக்கு லாக்அப் டெத்தை வரப்போது, உன் கவர்மெண்ட்டு தான் பேர் கிடப்போகுது. நீங்கள் தான் திரும்ப போய் மன்னிச்சிக்கிங்கன்னு கேள்வி கேட்டு இருக்க போகிறீங்க, கும்பிட்டு இருக்க போகிறீங்க. எனக்கு அசிங்கம் நமக்கு இல்லையே, ஊடகத்துக்கு கிடையாது, உங்களுக்கு தானே, உங்களுடைய ஒட்டுத்தன்னை வகையாக இருக்குது தானே. பேச வேண்டியவங்களும் யாருமே பேசவே இல்லை இந்த விஷயத்த. இப்படிப்பட்ட நபர்களை பொதுவான ஒரு வச்சுக்கோங்க. இது வந்து இருக்குது ஏற்கனவே. மக்கள் பணியில் இவங்களாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. நீ மாற்றி எங்கன்னா ஒரு துறைக்கு போட்டு தொலைச்சி விட்டு போகட்டும். திரும்பியாக கொண்டுட்டு வரீங்க நீங்கள். ஸ்பெஷல் டீம் ஒர்க்கெலாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. அவங்க ஸ்பெஷல் டீமில் இருக்கிறாங்களான்னு கூட தெரியாது சத்தியத்துக்கும். அப்படியெல்லாம் பெரிய பெரிய ஆப்ரேஷன் பண்ண விஷயம்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். 2-3 உதாரணம் சொல்ல மிரண்டு போகிற அளவுக்குலாம் இருக்குது. அப்படி வந்து பப்ளிக்கை பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் ஸ்பெஷல் டீம். ஒருத்தனால இல்லை ஒரு சம்பவத்தால் அல்லது ஒரு நிகழ்வால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தூக்குறதுக்கு பேர் தான் ஸ்பெஷல் டீம். நீ என்ன வேலை பண்ணிட்டு உட்காந்துக்கிறீங்க ஸ்பெஷல் டீம்? அந்த மாவட்டம் முழுக்க கண்டவனே தூக்கி போட்டு உதைக்கிறது. இதுக்கு பேர் ஸ்பெஷல் டீம். இதுக்கு ஒரு கம்பீரம், இதுக்கு ஒரு காக்கி சட்டை, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? இது முதலமைச்சர்னு இதுக்கு ஒரு பேர், என் துறை என் அமைச்சர்னு. காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார். நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். நான் இதை அப்பா அவருடைய அக்கா உறவினர் மகன் வந்து குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டுட்ட உடனே என்னான்னு கேட்டவுடனே, ஏன் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன்றன்னு. சட்டம் என்ன செய்யணுமோ அதுதானே நீங்கள் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க, என்கிட்ட கேட்குறதுக்கா? குற்றவாளினா குற்றவாளி தான், அப்படியே நடத்துனாரு. சார் தண்டனை அனுபவிச்சதா இருந்தால் தெரியுமா உங்களுக்கு? இங்கே என்ன நடக்குது? கட்சிக்காரன்னாவே போதும் புனிதன் ஆகிடுவான். தெய்வ செயல் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. சொல்லு, என்ன நடந்து? காமராஜர் எங்கே இருந்துட்டு இருந்தார், நீங்கள் எங்கே இருந்துட்டு இருந்தார்? உங்களுடைய தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் சொல்லுவாங்களா, அது அப்படியே ஒன்றும் இல்லை. திருச்சி வேலுசாமி அவர்களுடைய அரசியல் ஆடுகளம்னு ஒன்று எழுதிக்கிறார். அந்த புத்தகத்தில் ஒன்று வருது. நச்சலூரில் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பம், அந்த அம்மா அந்த வேலை செய்கிற பையனுக்கு அதுக்கு என்ன கான்ட்ரவர்சின்னு தெரியல, கோழி முட்டையை திருடிட்டான்னு ஒரு புகாரை சொல்லி கட்டி வச்சு அவன் கையில் வந்து எண்ணெயை ஊற்றி எரிக்கிறாங்க. கையெல்லாம் எரிஞ்சு போச்சு, சுத்தமாக எரிஞ்சு சதை அப்படியே இதாக இருக்குது. அரசு மருத்துவமனை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த சம்மந்தப்பட்ட குடும்பம் ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பம் திமுகவுக்கு, தலைவருக்கு. அங்கே முத குளித்தலையில் நின்னப்போ அவங்களாம் வேலை செய்தவங்கன்றதால பெரிய செல்வந்தர் வேறு, ஜமீன் குடும்பம் வேறு, புரியுதுன்னு நினைக்கிறேன். அவனை அங்கே கேஸ் ஃபைல் ஆச்சுன்னா சிக்கலாகுன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டாங்க. விரட்டி விட்டுட்ட உடனே இந்த எதேச்சியாக போகிறாரு பெருந்தலைவர் காமராஜர். ஐயா இந்த மாதிரி ஊரில் அப்படி நடந்து வச்சு அப்படி நடந்துச்சுன்னா, அப்படிலாம் இருக்காது, அப்படி பண்ண மாட்டாங்களே டாக்டர்ஸ் எல்லாம் அப்படின்றாரு. அவர் காலத்து டாக்டர், நம்மளை மாதிரியே எல்லா அதிகாரியும் சட்டம் என்ன செய்தோ அதை ஒழுங்காக செய்யுன்னு சொல்கிறேன், நம்மளை மாதிரி தான் இருப்பார் போல இருக்குது கருணாநிதினு நினச்சிட்டு இருக்கிறேன். அப்படிலாம் இருக்காது. சரி இவங்க திரும்ப சொன்னோடனே கூப்பிட்டுட்டு வாங்கன்றாரு. காரில் போய் கூப்பிட்டுட்டு வந்தோடனே உள்ளே நுழைஞ்சோன்னு உட்காந்தோன்னு கொதிச்சு போய் எழுந்துட்டு கையை சீழ் சதையும் அப்படியே இருக்குது, வெட்ட வேண்டியதுதான் பாக்கி. வண்டியில் அவனை அப்படியே உட்கார சொல்லிட்டு நேராக திருச்சி மருத்துவமனைக்கு போயிட்டாரா, ராஜாஜி மருத்துவமனையா. டீன் எங்கே வர சொல்லுன்றார். கேட்டார் பாரு கேள்வி, நாக்க பிடிங்க மாதிரி. நீ டாக்டரா மனுஷனா முதல்ல மிருகுமான்றார். இப்படி ஒரு பையனை எப்படி நீ வெளியில் அனுப்ப முடியும்? யார் சொன்னாங்க? தவிச்சு போய் நிற்கிறார். அன்றைக்கி தொடங்கின அந்த அழிச்சாட்டியம் இன்ன வரைக்கும் நடக்குது இவங்ககிட்ட தான் திராவிடம். என்ன எதுக்கு எடுத்தாலும் பொய்யா தகவல் சொல்கிறது. முத்துக்குமார் இறந்தப்ப நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒரு பெரிய ஒரு தியாகத்தை பண்ணிவிட்டு எழுதி வைக்கிறான், ஒரு சாசனத்தை எழுதி வச்சுட்டு இறக்குறோன்னு போய் வேறு காரணத்துக்காக இருந்தான்னு கொச்சப்படுத்தணும். செங்கோடி இறந்ததுக்கு காதல் பிரச்சனைன்னு எழுத வச்சிங்க. அது அப்படியே வந்து கடைசியாக வந்து வலிப்பு வந்து இறந்தான்னு எழுதுனீங்களா அஜித்குமார்? எங்கே வருது பற்றியா உங்களுக்கு? நீங்கள் அதான் சொன்னதுக்கு மேலே நல்லா இருக்காது. இது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிறவி குணம். இப்படியான மரணங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு நாளைக்கு நடக்கும்போது அன்றைக்கி எல்லோரும் மக்கள் சொல்லுவாங்க, விசாரணைக்கு அழைக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நடக்காத போயிடுமான்னா, காலம் அப்படியே ஓடிட்டுருமான்னா. நீங்கள் காலம் முழுக்க பாஜக காலை பிடிச்சிக்கிட்டே காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பீங்க, ஒரு நல்ல ஆட்சி வராது, உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு ஒன்று நடக்காமல் போயிடுமான்னா. அன்றைக்கி விசாரணை வரும்போது உங்களுக்கு நெஞ்சு வலி வராது போகாது, இல்லை வலிப்பு வராமல் போகாது, நடக்கும்ல. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். காலம் என்றைக்கா ஒரு நாள் நீ அறுத்து தான் ஆகணும். அதை வந்து அதை தாண்டி இயற்கையினுடைய நியதியை தாண்டி
ஒரு காலமும் ஒருத்தனும் தப்ப முடியாது. எனக்கும் சரி, நான் அந்த மனசாட்சியோடு தான் இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒரு அழிவின் உச்சத்தில் போய் நின்றுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அதனுடைய உச்சம்தான் இவ்வளோ கொடூரமான சித்திரவதை பண்ணி அந்த பையன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அதுதான் ஸ்டாலின், ஸ்டாலின்ங்கிற முதலமைச்சருடைய வரலாறு. அதான் ஒரே வார்த்தை. நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி வினோத். தேங்க்யூ சார்.